ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அப்பர் ஷோல்டர்ஸும் அப்பர் பேக்குக்கும் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். நவடேஸ் எல்லாரும் இப்படி பாஸ்டரை மடங்கி 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 போயிட்டே இருக்கோம். அதனால என்னன்னு கேட்டுருப்பீங்க, இருக்கிற இடத்துல ஹார்ட்டும் லங்ஸும் இந்த ரிப் கேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜை ஒரு சின்ன கார்னர்ல வச்சா அது சரியாவே வேலை செய்யாது இல்லைங்களா? கொஞ்சம் ஓப்பனான இடத்துல தானே வைப்போம். அது மாதிரி நம்ம ஹார்ட்டும் லங்ஸும் இப்படி நசுக்கி 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 வச்சா அந்த பிரெத், உங்களோட சர்க்குலேஷன் அதெல்லாம் சரியாவே நடக்காது. ஸோ இது மாதிரி நல்லா நேராக உட்காந்தா இந்த ஹார்ட்டோட சர்க்குலேஷன் அந்த லங்ஸும் இன்னும் நல்லா வேலை செய்யும். உங்களுக்கும் அந்த உடம்புல ஒரு எனர்ஜி, ஒரு யூத், வைட்டாலிட்டி எல்லாமே திருப்பி வரும். ஸோ அது சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான போஸ் பண்ண போகிறோம். அதோட பேர் ஷலம்ப புஜங்காசனம். அது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ரெடிங்களா? ஸோ இந்த போஸ் எப்படின்னா, உங்கள் உடம்ப ஃபர்ஸ்ட் மேட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. இது டேபிள் டாப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரம்மனாசனா. இங்கேருந்து உங்க 2 காலும் பின்னாடி எடுத்துன்னு வாங்க. உங்க வயரை, உடம்ப கீழே எடுத்துன்னு வாங்க. எல்போஸை கீழே முன்னாடி வச்சுட்டு உங்க ஃபிங்கர்ஸ் ஆல்வேஸ் வைடா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ஸை பின்னாடி எடுத்துட்டு அப்படியே மேலே பாருங்க. முன்னாடி பார்க்காம இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணணும். நான் என்ன பார்க்கணும்னா, இந்த பாஸ்டர்ல ஷோல்டர்ஸ் இப்படி ரவுண்ட் ஆகி இப்படி இருக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ மேக் ஷோர் தட் த ஷோல்டர்ஸ் ஆர் நைஸ் அண்ட் ஓப்பன். நீங்கள் அப்படியே மேலே பாருங்க. ஸோ இந்த பாஸ்டர்ல ஒரு 5 பிரெத்ஸ் எடுக்கணும். ஸ்லோவாக அந்த பாடியோட பழைய பாஸ்டரை ரீசெட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 5 பிரெத்ஸ் தேவை. ஸோ பாஸ்டர்ல ஒரு 5 பிரெத்ஸ் இருங்க. பாஸ்டர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்ப்ரெட் பண்ணி கீழே வச்ச உடனே உங்கள் எல்போஸை மேலே தூக்கலாம். இந்த ஷோல்டர்ஸ் அகெயின் அதுலேருந்து பின்னாடி எடுத்துன்னு வரணும். இப்படி இருந்தால் இன்னும் டென்ஷன் தான் பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அகெயின் தலையை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு மேலே பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போதான் அந்த ஸ்பைனோட ஓப்பன்னஸையும் ஹார்ட் அண்ட் லங்ஸ் பேசணும் இல்லைங்களா, அதுவும் நல்லா ஓப்பனாக இருக்கும். இந்த பாஸ்டர்லையும் திருப்பி ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா 5 பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோலி எல்போஸை பெண்ட் பண்ணி உங்கள் கையை திருப்பி ரிப் கேஜ் கிட்ட எடுத்துட்டு வந்து புஷ்அப் பண்ணி திருப்பி வந்து உட்காரலாம். ஸோ வெரி ஈஸி பாஸ்டர். இந்த உடம்போட அந்த ஸ்பைனோட நேச்சுரல் ஷேப்புக்கு திருப்பி எடுத்துன்னு வரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஷோல்டர்ஸ் இப்படி ரவுண்டாகி இப்படி ஆகக்கூடாது இல்லைங்களா, நல்லா ஓப்பனாக இருக்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி 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 பெனிஃபிஷியல். எஸ்பெஷலி நம்ம மிடில் ஏஜ் அந்த 30-40 இருக்கும்போது எல்லாரும் இப்படி தான் உட்காந்துருக்கோம். ஸோ இட் வில் பிரிங் அஸ் பேக் டு தட் யூத். அந்த 20s உடம்பெல்லாம் நல்லா ஓப்பனாக தானே இருந்தது. ஸோ இட் வில் பிரிங் அஸ் பேக் டு தட் ஸ்டேட். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதோட பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாட்டி பார்க்கலாம்.